ஏண்டா தம்பி, பணம் முக்கியமா இல்ல பழக்க வழக்கம் முக்கியமா? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்டல்ல முடியாம இருக்காரு. உங்ககிட்ட பணம் இல்லை, ஆனா நீங்க போய் 2 நாள் அவர் கூட இருந்து உதவி பண்றீங்க. அதே அவர் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் அவருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து மெடிக்கல் செலவுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் சரியாக வந்ததுக்கப்புறம் யாரை ஹெல்ப் பண்ணாருன்னு நினைப்பாங்க? 1 லட்சம் கொடுத்தான் பாரு, அவனதான் நினைக்கான். ஆனா பணம் வேற. இப்போ உனக்கே கல்யாணம் ஆகுதுன்னு நாளை பின்ன குழந்தை ஒட்டின்னு வந்ததுக்கப்புறம் நீ வேலை இல்லாம வெட்டியா இருக்கு. உங்க வீட்டுக்காரம்மா வேலைக்கு போவாங்க. பிள்ளைய ஆசைப்பட்டெல்லாம் யார் வாங்கி கொடுக்க முடியும்? உங்க ஒய்ஃப் தான் வாங்கி கொடுக்க முடியும். அவர் பிள்ளைய யார் மேல பாசமா இருக்குங்க? இதெல்லாம் டவுட்டு பொண்டாட்டி மேலதான். ஆனா பணம் வேற. அதனால பணம் முக்கியமா பழக்க வழக்கம் முக்கியமா வரும்போது மற்றவங்கலாம் பணம் முக்கியம் வாங்கி. ஆனா நான் அப்படி கிடையாது, பழக்க வழக்கம் தான் நமக்கு முக்கியம். அதனால என்கிட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி 1000 ரூபா வாங்கினேன், அதை திருப்பி கொடு. ஏன்னா பணத்தினால பழக்க வழக்கம் கட்டக்கூடாது. அதனால டிமிக்கி கதை எதுன்னு சொல்லாம தயவுசெய்து அந்த காசை கொடுத்து. ஆனா பணம் வேற. 1000 ரூபா பணத்தை கொடுக்க மாட்டாரு, கேட்கிறாரு கேள்வி. பணத்தினால பழக்க வழக்கம் கேட்டுற மாதிரி இருக்கு. இப்போ என்ன இன்னைக்கு தரேன்னு சொன்ன 1000 ரூபா உன்ட்ட இல்ல அதானே? போங்க, காசே வேணாம்டா. ஆனா பணம் வேற.